ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 6th to 12th தமிழ் புக்கை ஷார்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு முடிக்க போகிறோன்னு சொன்னேன். இப்போ என்ன டாபிக் நான் நடத்துகிறேனோ அந்த டாப்பிக்கோட லெசனோட இது இருக்கும், அதுக்குள்ளே நோட்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே கொஷின் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் எல்லாமே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி 6th நியூ புக்கில் இயல் 1 எடுத்திருக்கோம், தமிழ் தேனில். மொத்தம் அதில் 5 டாபிக் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 டாபிக் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்பத்தமிழ் பாரதிதாசன் பண்ணது, தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார் பாடியது. ஓகேவா? வீடியோ 1 இன்பத்தமிழும் தமிழ் கும்பியும் கொடுத்துருக்கேன். நோட்ஸு புக் PDF இருக்கும். டெஸ்ட் ஈச் டாபிக் 10 கொஷின் இருக்கும். ஓகேவா? உடனே டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? வீடியோ 2 வளர்த்தமிழும், வீடியோ 3 கனவு பழித்தது தமிழ் எழுத்து வகை தொகையும். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. வாங்க ஃபஸ்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்பத்தமிழ் பாடல் தெரியுமில்ல, பாரதிதாசன். இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் என்பது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நிலவென்று பெயர், சமூகத்தின் விளைவுக்கு நீர். மனமென்று பெயர், வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். இளமைக்கு பால், புலவருக்கு புகழ்மிக்க புலவருக்கு வேல். உயர்வுக்கு வான், அசதிக்கு சுரத்தந்த தேன். அறிவுக்கு தோல், கவிதையின் வைரத்தின் வாழ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதில் கொடுத்துருக்கிறதுலாம் நான் கீழே நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாடல் கொடுத்துருக்கேன். தமிழுக்கு அமுதென்ற பேர் உங்களுக்கு ரிவிஷனுக்கு உதவும். ஓகேவா? பாடலில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் விளைவுக்கு அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கேட்கலாம். இது ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது. விளைவுக்கு நீர்னு வரும், இளமைக்கு பால்னு வரும், புலவருக்கு வேல் வரும், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதையின் வாள். ஓகேவா? இதில் புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் புக் பேக்குன்னு கொடுத்துருக்கேன். இந்த 4 புக் பேக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருள் தருக. நிருமித்தனா உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. ஓகேவா? நூல்வெளி பாரதிதாசன் பற்றி இருக்கு. அவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அவரோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக, பாரதின்னு எழுதிட்ட, பாரதியார்னு எழுதிங்க. கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஓகேவா? புரட்சி கவி பாவேந்தர் அவரோட சிறப்பு பெயர். இவரோட கவிதையில் இருக்க கருத்து பெண் கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகளை தமிழ் என்ற தலைப்பில் இந்த இன்பத்தமிழ் பாடல் இருக்குது. ஓகேவா? அதில் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தமிழே உயிரே வணக்கம்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓகேவா? அந்த பாட்டு யார் எழுதினா காசி ஆனந்தன் எழுதியிருப்பார். அது ஒரு பாருங்கள், இந்த பாட்டை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் புக் பேக் பார்ப்போம். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டுமா. நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்றுன்னு வரும். நல்லா பார்த்துங்க. இது சேர்த்து எதுக்கு பிரித்ததுக்கு முக்கியம். இது சிலபஸில் இருக்குது. தமிழ் ப்ளஸ் எங்கள், தமிழங்கள், அமுதென்று அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். ஓகேவா? இயல்பு சொற்கள் என்ன சொல்லுவாங்க? இறுதி எழுத்து ஒத்து இருக்கிறது தான் இயல்பு சொற்கள். அதாவது இறுதி எழுத்து சேமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பாட்டிலேருந்து எடுத்து பேர் நேர், பேர் ஊர், பேர் நீர், பால்வேல், வான் தேன், தோல்வாள். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வாங்க தமிழ் கும்மி பாடல். இது பெருஞ்சித்திரனார் பாடிய பாடல். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடின்னு இந்த பாட்டை ஆரம்பிக்கும். இந்த பாட்டில் அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஒரு தமிழ் கும்மி பாடல் மாதிரி தான் இருக்கும். அதில் உள்ள நோட்ஸ் எல்லாம் கீழே பார்ப்போம் வாங்க. நல்லா பார்த்துக்குங்க. அவரோட இப்போ நூல்வெளி கொடுத்துருப்பாங்க, பொருள் தருக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? புக் பேக் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது பாட்டு கொடுத்துருப்பாங்க, யாராவது எழுதின பாட்டு, அது மட்டும்தான் இருக்கும். தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார் எழுதினது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடின்னு அந்த பாட்டு எடும். இது கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதியிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? பொருள் தருக பாருங்கள். ஆழி பெருக்குனா கடல் கோள், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினா உலகம், உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் நோட்ஸ் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்ம இப்படி கொடுத்துருக்கேன். நான் அப்படியே புக் PDFல சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் புரியாதுங்கிறதுக்காக நான் எழுதி கொடுத்துருக்கேன். நோட் பண்ணி வச்சிங்க. ஓகேவா? நூல்வெளி பெருஞ்சித்திரனார் நூல்வெளி. அவருடைய இயற்பெயர் மாணிக்கம், அதாவது துரை மாணிக்கம் சொல்லுவாங்க, மாணிக்கம்னு சொல்லுவாங்க. 10th புக்கில் துரை மாணிக்கம்னு இருக்கும். சிறப்பு பெயர் பாவலேறு. ஓகேவா? இவரோட நூட்கள் கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியமை. இது 8 பகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு. ஓகேவா? அது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களாக இருக்கும். தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களாக இருக்கும். ஓகேவா? அவரோட இதழ்கள். ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இதில் எக்ஸ்ட்ரா எதாவது கொடுத்து பொருந்தாதவை கேட்டுக்கன்னு இப்போ ரீசெண்டாக நடந்த Group 2 மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? தனித்தமிழும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகேவா? எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இதில் உள்ள பாடல் என்ன கொடுத்துருக்காங்க? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றின்னு வாணிதாசனோட பாட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சிங்க. ஓகேவா? இதை படிச்சிங்க ஒரு கிளான்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். நோட்லாம் பண்ணால் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. வாங்க நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்ப்போம்.
தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஓகேவா? தகவல் தொடர்பு முன்னெடுத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. மேதினினா என்ன? உலகம். ஓகேவா? செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு இருக்கும், பாட்டு ப்ளஸ் இருக்கும், பாட்டு இருக்கும். ஓகேவா? 8 கூட்டல் திசை 8 திசை. 8 அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒற்று மிகும். ஓகேவா? 8 திசை. இது வந்து சந்திப்பில் உள்ள ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. முதல் எழுத்து ஒன்று போல வரும் சொற்கள் என்ன சொல்லுவாங்க? மோனை. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் சேம் ஆகும். இங்கே பாருங்க, எட்டிடவே, எட்டிடவே, ஊழி ஊற்றெனும், ஆழி அழியாமல், அப்படியே ஒரே வருஷம் தான் அது இப்படி எழுதலாம். ஓகேவா? இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரும் சொற்கள் ரெண்டாவது எழுத்து சேமாக இருக்கும். இங்கே பாருங்க, இட்டு சேமாக இருக்கா? ஃபர்ஸ்ட்டில் ஊழி ஆளியில் ரெண்டாவது எழுத்து சேமாக இருக்குது, பொய் மெய்யில் ரெண்டாவது எழுத்து சேமாக இருக்குது. இறுதி எழுத்து ஒன்று போல வரும் சொற்கள் லாஸ்ட் எழுத்து சேமாக இருக்கிறது வந்து இயல்புன்னு சொல்லுவாங்க. மோனை, எதுகை, இயல்பு மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. கொண்டதுவாம், நின்றதுவாம், பூட்டிருக்கும், பாட்டிருக்கும், பெரும், முற்றும். நல்லா பார்த்துங்க. முதல் எழுத்து ஒன்று போல வரும் சொற்கள் மோனை. ஓகேவா? இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரும் சொற்கள் எழுத்துகை. ஓகேவா? இறுதி எழுத்து ஒன்று போல வரும் சொற்கள் இயல்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டெஸ்ட் கொஸ்டின் போகலாம். 20 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பொருந்தாததை கண்டுபிடி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து கனிச்சாறு, பி பாவிய கோத்து, சி தமிழ் சிட்டு, டி நூறாசிரியம். ஓகேவா? ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். ஏ வந்து கனிச்சாறு, பி பாவிய கொத்து, சி தமிழ் சிட்டு, டி நூறாசிரியம். பொருந்தாததை கண்டுபிடி. இதுக்குள்ள ஆன்சர் வந்து தமிழ் சிட்டு வரும். ஏன்னா கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம் எல்லாமே வந்து நூட்கள். தமிழ் சிட்டு அப்படிங்கிறது வந்து பாவலோட இதழ்கள். ஓகேவா? இருக்கு பாருங்க, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுதாங்க சொன்னேன் பார்த்தீங்களா? இதில். ஓகேவா? அதனால் நோட் பண்ணிக்கிங்க. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் டேஷ். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் டேஷ். இதுக்குள்ள ஆன்சர் வந்து மாணிக்கம். ஓகேவா? மேதினி என்பதன் பொருள் டேஷ். மேதினி என்பதன் பொருள் டேஷ். மேதினி என்பதன் பொருள் உலகம். ஓகேவா? கனிச்சாறு டேஷ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. நான் வேணால் அதில் ஆன்சர் எழுதுகிறேன் பார்த்துங்க. மாணிக்கம். ஓகேவா? மாணிக்கம். இதுக்கு வந்து உலகம். கனிச்சாறு டேஷ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஓகேவா? விளைவு என்பதன் பொருள். விளைவு என்பதன் பொருள் டேஷ். விளைவு என்பதன் பொருள் வந்து வளர்ச்சி. ஓகேவா? புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார்? புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். நல்லா நோட் பண்ணிங்க, பாரதிதாசன். ஓகேவா? இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரும் எழுத்து. இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரும் எழுத்து. 7th கொஸ்டின். இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரும் எழுத்து எதுகை. ஓகேவா? 8வது கேள்வி. நிருமித்த என்ற சொல்லின் பொருள் யாது? நிருமித்த என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் உருவாக்கிய. ஓகேவா? உருவாக்கிய. ஓகேவா? பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? 9வது கேள்வி. பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் இந்த லெசன் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன நோட்ஸை பார்த்தீங்கனாலே இதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்காக தான் நான் சீக்கிரம் முடிக்கிறேன். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? 10வது கேள்வி. தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் காசி ஆனந்தன். ஓகேவா? காசி ஆனந்தன். ஃபஸ்ட்டு பாரதிதாசன் பாடல் இருக்குல்ல, அது கீழே பாக்ஸ் நோட்ஸாக கொடுத்துருப்பாங்க. விளைவுக்கு என்ன சொல்லுவோம்? விளைவுக்கு நீர் சொல்லுவோம். விளைவுக்கு நீர் ஆன்சர். ஓகேவா? 12வது. பாவலரே என அழைக்கப்படுபவர் யார்? பாவலரேறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பாவலரே என அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். இதுக்கு வந்து நீர். ஓகேவா? 8 கூட்டல் திசை. 8 + திசை சேர்த்து எதை கிடைப்பது? 8 திசை. இதுக்குள்ள ஆன்சர் இத்து வந்து சேரும். ஓகேவா? ஒற்று மிகும். 8 10 என்ற சொல்லுக்கு முன்னாடி மட்டும் திஸ் மிகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பொய் அகற்றும். 14வது கேள்வி. இதை பிரித்து எதுனா எப்படி எழுதுவோம்? பொய் அகற்றும். பிரித்து எதுனா எப்படி எழுதுவோம்? ஆன்சர் பாருங்கள். ஒரு நிமிஷம். பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு வரும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு தமிழ் கூட்டல் எங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் 15வது கேள்வி. அதுக்கான ஆன்சர் வந்து த மீ லே இங் க இல். ஓகேவா? தமிழெங்கள். இல்லு ப்ளஸ் ஏ லேவாயிடும். ஓகேவா? தமிழெங்கள். 16வது கேள்வி. பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றினார்? பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றினார்? இதுக்கான ஆன்சர் வந்து பாரதியார். ஓகேவா? அந்த நூல்வெளியில் பார்த்துருப்போம். ஓகேவா? பாரதியார் வரும். ஓகேவா? ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். 17வது கேள்வி. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஓகேவா? 18வது கேள்வி. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? நல்லா நோட் பண்ணிங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து பெருஞ்சித்திரனார். ஓகேவா? 19வது கேள்வி. செந்தமிழ் பிரித்து எது கிடைப்பது டேஷ். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ்னு வரும். ஓகேவா? செந்தமிழ் எப்படி வரும்? செம்மை கூட்டல் தமிழ்னு வரும். ஓகேவா? ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? 20வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி. ஓகேவா? ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் வாணிதாசன். ஓகேவா? யாரு? வாணிதாசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 டாபிக் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து வளர்த்தமிழ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதேமாதிரி நோட்ஸ் இருக்கும். நோட்ஸு கீழே கொஷின் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னு எழுதினாலே உங்களுக்கு போதும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்கூல் புக் என்னென்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்கூல் புக்கோட இதுவும் கட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.